எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? எத்தனையோ பண்டிகைகள், எத்தனையோ விழாக்கள், அதாவது அத்தனை பேருமே அந்த விழாக்களில் பங்கெடுத்து மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 17/1/2025 இன்றைக்கி உலக தமிழர்கள் அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் விழா. என்ன விழான்னு கேட்குறீங்களா? புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா. இந்த 108வது பிறந்தநாளை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு வந்திருக்கிறோம். ஏன் மோகனூருக்கு வந்திருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? மோகனூர் பல சிறப்புகளை வாய்ந்த ஒரு ஊராகும். இங்கு தான் காவிரி ஆறு பாய்கிறது, சர்க்கரை ஆலை இருக்கிறது, காந்தமலை பால சுப்பிரமணிய திருக்கோயில் இருக்கிறது, அருள்மிகு மதுகரவேணி சமேத அசல தீபேஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறது, நவலடி பெரியசாமி திருக்கோயில் இருக்கிறது, பாப்பாத்தியம்மன் திருக்கோயில் இருக்கிறது. இந்த கோவில்கள் எல்லாம் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளைக்கு அவருடைய பெயருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் புரட்சித் தலைவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளான இந்த நன்னாளில் இங்கே வந்திருக்கிறோம். வாங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிலேருந்து வரோம். இன்றைக்கி புரட்சித் தலைவருடைய 108வது பிறந்த நாளை இந்த நாடே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்குது. அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, இப்படி ஒரு, அதாவது சினி ஃபீல்டில் இப்படி ஒரு நடிகரை, அரசியல் இப்படி ஒரு தலைவரை உலகம் இனி சந்திக்குமா இல்லது இனி சந்திக்க தான் போகுமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய பொன் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் இன்று 108வது பிறந்தநாள் இருந்தாலும் அவர் மறைந்து இவ்வளோ காலத்திலும் இன்னும் மக்கள் மனதிலிருந்து நீங்காமல் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மனதில் குடிகொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவரை இன்றில்லை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மறக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் மக்கள் மனதிலே அவர் அந்தளவுக்கு மக்களுக்கு பல பணிகளை, சேவைகளை செய்திருக்கிறார். அவருடைய சேவைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் மக்களை என்றும் அவர் மக்கள் மனதிலிருந்து நீங்காமல் ஒரு சினிமா நடிகராக எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அரசியல் தலைவராக உங்களுக்கு பிடிக்குமா சார்? இல்லை, அவர் அரசியல் தலைவர் என்றோ மக்கள் அரசியல் தலைவர் என்றோ சினிமா நடிகர் என்றோ பிரிக்கவே முடியாது. ஏன்னால் சினிமாவிலிருந்தும் மக்களுக்கு சேவை செய்தார், அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்தார். அவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை என்றே நோக்கமாக வாழ்ந்தவர் அவர். ஆனால் அவர் சினிமா தலைவர் என்றோ அரசியல் தலைவர் என்றோ பிரிக்க முடியாது. அது ஒன்றுபட்ட எல்லாத்துக்கும் அவருடைய நோக்கம் எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்து வரவர். அப்படிப்பட்ட தலைவர் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய தலைவர் அவர். அதனால் அவர் இது சினிமா துறைக்கு சார்ந்தவரும் அரசியல் சார்ந்தவரும் என்று எப்பவும் பிரிக்க முடியாது. அவர் மக்களுக்கான தலைவர், புரட்சி தலைவர். நான் கேள்விதான் தப்பாக கேட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவரு புரட்சி தலைவர் என்றாலே ஒரு சேவை, ஒரு மனித நேயம், ஒரு வள்ளல் குணம் கொண்டவர் அவர். ஓகே சார். சார் உங்கள் நேம் சார்? தானிஷ் முத்துக்குமாருங்க. எந்த ஊர் சார்? கரூர் மாவட்டம். கரூர். நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளில் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுபவங்கள். முதல்ல உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் சரவணன். எந்த ஊர் சார்? மோகனூர் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் பேசுங்க சார் தலைவரை பற்றி. சரிங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த பிறந்தநாள் விழா என்பது இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் இழக்காத ஒரு பிறந்தநாள் விழா. மண்ணை விட்டு மறைந்தாலும் பல கோடி மக்களுடைய மனங்களிலே குடியிருந்த கோயிலாகவும், கலங்கரை விளக்கமாகவும், காவிய தலைவனாகவும், நாடோடி மன்னனாகவும், மதுரை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியனம் ஆட்சி புரிந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த 17/1/2025 நடைபெறுகின்ற இந்த பிறந்தநாள் விழாவிலே நான் அவரை பற்றி, அவருடைய புகழை பற்றி சொல்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் அவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு கழக தொண்டன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே அவர் செய்கின்ற செய்கைகளெல்லாம் பார்த்து அவருடைய தொண்டனாக இன்றைக்கு நான் காட்சி தருகிறேன். இன்றைக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை என்று சொல்வார்கள். பெருந்தொகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவை நனவாக்கி கொடுத்தவர் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு காலம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்ண உணவு என்றால் இன்றைக்கு உணவு தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கு அனைத்து திட்டங்களையும் புரட்சித் தலைவருடைய காலங்களிலே தந்தார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள்
தான் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தாயார் அவர்கள் சத்துணவு திட்டத்திலே அம்மா அவர்கள் ஒரு கணம் சாப்பாட்டுக்கு கடை வழி இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு சக்கரபாணி அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பார்கள். அவருடைய தாயாருக்கு சாப்பாடு இல்லாத காலத்திலே அவர்கள் வயிற்றிலே ஒரு ஈரத்துணியை கட்டிக்கொண்டு தன்னுடைய மகனை படிக்க வைத்தார்கள். அதனுடைய தோற்றமாக நம் இதய புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டத்தை கொடுத்தார்கள். உண்ண உணவு, இருக்க இடம் என்று சொன்னால் ஈடில்லாத ஏழை மக்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலகட்டத்திலே அந்த காலனி என்று சொல்லுவார்கள், அர்ஜுனர் காலனி, வீடில்லாத ஏழை மக்களுக்கு தொகுப்பு வீடினை பெற்றுத் தந்தார்கள். பொங்கல் தினத்தன்று அந்த ஏழை மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை பெற்றுத் தந்தார்கள். அது புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட திட்டம். அது மட்டுமல்ல, ஏழை மக்களுக்கு, உழைக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத புகழும் பெருமையும் நம் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும். புரட்சித் தலைவர் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. ஆனால் 1986ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா மருத்துவமனையிலே அவர் உடல்நலம் கொண்டு சிகிச்சை பெற்று பிறகு சென்னை திரும்பினார். அவரை பார்ப்பதற்காக நாங்கள் மோகனூரிலிருந்து சேலம் மாவட்டம் அன்றைக்கு KP செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய மாவட்ட செயலரிடம் சென்று அவர் அன்றைக்கு பஸ்ஸினை வழங்கினார்கள். அந்த பஸ்ஸிலே நாங்கள் சென்று புரட்சித் தலைவரை பார்ப்பதற்கு சென்றோம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அன்றைக்கு செல்லுங்கள் பொழுது மீனம்பாக்கத்தில் எங்களுடைய பஸ்ஸெல்லாம் நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் எல்லாம் சென்றோம். அன்றைக்கு எனக்கு 16 வயது. அன்றைக்கு செல்லுகின்ற பொழுது பார்க்க முடியவில்லை. அவருடைய வீட்டுக்கு சென்று அன்றைக்கு செல்லும் பொழுது நாவலர் நெடுஞ்செழியனை மட்டும்தான் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தோம். ஆனால் அது கிடைக்காத காலத்திலே அதற்கு பிறகு கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் என்று சொல்லக்கூடிய காகிதாலை திறந்து வைப்பதற்காக நம் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு வந்தார்கள். அந்த தினம் அவரை நான் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை நான் சென்று பார்த்தேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவருடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த என்னுடைய பெயரிலே எந்த ஒரு திட்டமும் உருவாக்க வேண்டாம் என்று சொல்லினார்கள். ஆனால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை அன்றைக்கு அறிவித்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திறப்பு விழா நாளைக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் நாங்கள் அனைவரும் சென்று புரட்சித் தலைவர் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து சென்றோம். ஆனால் மதுராந்தகம் தாண்டின உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அங்கே நாங்கள் செல்கின்ற பொழுது எனக்கு 19 வயது. அங்கே அவரை சென்று காலை 10 மணி அளவிலே நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் நீங்கா இடம் விட்டிருக்கக்கூடிய என் இதய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பார்த்தோம். அதற்கு பிறகு அங்கிருந்து நாங்கள் நாமக்கல் வரை தந்தோம். அங்கே நாமக்கல் வந்தும் அடுத்த நாள் தான் அம்மா எம்ஜிஆர் அவர்களை நல்லடக்கம் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் செல்கின்ற பொழுது பஸ் நல்லப்பா பஸ் வழங்கினார்கள். அந்த நல்லப்பா பஸ்ஸில் செல்கின்ற பொழுது நீங்களெல்லாம் சின்ன பையனாக இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் சாப்பாடு தண்ணி கிடைக்காதுப்பா, அடுத்த நாள் நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் உடனே ஊருக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை அழைத்துக்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நாமக்கல் இருந்து மோகனூர் ஒரு கூட ஆனால் விடவில்லை. அதற்கு பிறகு திருமண தேட்டரிலே வண்டியை நிறுத்திவிட்டு அங்கே ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் 5 மணி அளவிலே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் நாங்கள் அனைவருமே மோகனூர் வந்தோம். இதெல்லாம் வரலாறு. எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கிறீங்களா சார்? பார்த்துருங்க சார். சரி, எம்ஜிஆரோட எந்த நடிகை அவருக்கு ஜோடி சேர்ந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாரை சொல்கிறீங்க? அலிபாபாவும் 40 திருடர்கள் என்ற படத்திலே பானுமதி அவர்கள் சிறப்பாக நடித்தார்கள். அதனைப் போலவே சரோஜா தேவி அவர்கள் படகோட்டி என்ற படத்திலே மிக அற்புதமாக நடித்தார்கள். அதனைப் போலவே 1000ல் ஒருவன் என்ற திரைப்படத்திலே நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக துல்லியமாக நடித்தார்கள். அடிமை பெண் படத்திலே நடித்திருக்கிறார்கள். ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்திலே மிக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசா என்ற அந்த பாடல் என்பது மக்கள் மனிதலே நீங்கா இடம் பிடித்திருக்குதுங்க. அந்த பாட்டு மட்டும் இல்லைங்க, இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு தலைவரும் தலைவிக்கும் கிடைக்காத ஒரு பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இணைந்து நடித்தால் அந்த படம் என்பது 100 நாள் ஓடும் என்பது ஒரு உண்மை சம்பவம். அதனைப் போலவே ரகசிய போலீஸ் 115, தேடி வந்த மாப்பிள்ளை, எண்ணற்ற படங்கள், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி நடித்த படங்கள் எத்தனையோ இருக்குது. காவல்காரன் படம், இந்த மாதிரி. அதே போல் விவசாயி என்ற படத்திலே KR விஜயா அவர்களோடு நடித்திருப்பார்கள். அதனைப் போலவே நல்ல நேரம் என்ற படத்திலே KR விஜயாவோடு நடித்திருப்பார்கள். அந்த மாதிரி புரட்சித் தலைவர் அவர்கள் அனைத்து திரைப்படத்தின் வாயிலாகவும் புரட்சித் தலைவருடைய கொள்கை பாடல்கள் மிக துல்லியமாக எடுப்பார்கள். மீனவ நண்பன் இந்த திரைப்படத்திலே
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லதா அவர்களும் மிக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மீனவ நண்பன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இயக்கத்தை துவங்குவதற்கு முன்பாக தன்னுடைய அவர் நடித்த படத்திலே உரிமை குரல் என்ற திரைப்படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக விஷயத்தை தான் கட்டிக்கிட்டு அந்த படம் ஃபுல்லாகவே நடிப்பாருங்க. ஆனால் வந்து அவர் வந்து ரெட்டலை சின்னங்கிறது காமிக்கல, புரியுதுங்களா? அதற்கு பிறகு மீனவ நண்பன் படத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மீனவருடைய படகு, அந்த படகிலை பார்த்தோம் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னம் பதிக்கப்பட்டிருக்கும். இரட்டை இலை சின்னம் பதிக்கப்பட்டிருக்கும். அன்னைக்கு தான் காமிச்சிருக்கிறாருங்க. அப்போ வந்து அந்த படத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த மாதிரி அவர் அந்த திரைப்படத்திலே அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக சிறப்பாக அவர் நடித்து கொடுத்தார்கள். அதனை போலவே இன்றைக்கு எடுத்துக்கொள்ளோம்னு சொன்னால் புரட்சித் தலைவருடைய படத்துக்கு நிகையான எந்த ஒரு நடிகரும் சரி, எந்த ஒரு தலைவரும் சரி, அவருக்கு அவருடைய படம் என்றாலே மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்த தலைவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சிவாஜிலாம் பார்த்தீங்கன்னா அவர் படத்திலும் போய் பார்த்தோம்னா அழுவணுங்க, ஆனால் புரட்சித் தலைவர் பார்த்தோம்னா சிரிக்கணுங்க. அவர் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. புரட்சித் தலைவனுடைய புகழ் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழருடைய நெஞ்சங்களிலும் பரவி இருக்குது. புரட்சித் தலைவரின் புகழ் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நீடூழி வாழ்க வாழ்க என மோகனூர் பாப்பாத்தியம்மன் அவர்களை வணங்கி புரட்சித் தலைவர் அவர்கள் புகழ் வாழ்க வாழ்க என. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மோகனூர் காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு எங்கே தோன்றி எங்கே வருது, யார் யாருக்கெல்லாம் பயன் தருது, இப்படி அந்த காவிரியை போல் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி வண்ணம் பாடியொரு வனத்தென்றல் தாளாட்ட கண்ணம்பாடி அணை கடந்து நலம் பாடி ஏர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாம் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர் நிறுத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாம் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையென நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி 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 நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற வாழ்வு முன்னேற இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மோகனூர் காவிரி ஆறிலிருந்து தான் இப்பொழுது நமது புரட்சித் தலைவருடைய இந்த புனித நாள் 108வது பிறந்த நாள் மக்களுடைய எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம். வாங்க அம்மா, எல்லாருக்கும் வணக்கம். மோகன் ஆற்றுல குளிக்க வந்தீங்களா? குளிச்சாச்சுங்களா? இன்னைக்கு என்ன நாளுங்க? எம்ஜிஆர் பிறந்த நாள். எம்ஜிஆர் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? இப்போ எம்ஜிஆர் திடீர்னு உங்கள் நேரில் வந்து என்ன சொல்லுவீங்க?
சாமியே வந்துருச்சே. இப்போ எம்ஜிஆர் நேரில் வந்து என்ன நினைப்பீங்க? சாமி வந்த மாதிரி நினைப்போங்க. சாமி வந்த மாதிரி சாமியே வந்த மாதிரி நினைப்போங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குங்க. 1வது படிக்கும் போதுலேருந்து எம்ஜிஆர்னா நாங்கள் அப்போல்லாம் வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலியில் உக்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்கெல்லாம் ரெட்டலை கோட்டு போடுங்க, ரெட்டலை கோட்டு போடுங்க நான் சொல்லுவேங்க. நான் 3வது 4வது படிக்கும்போது அப்படின்னு சொல்லுவேங்க. எம்ஜிஆர் படம் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இதயக்கனி பிடிக்கும், நேற்று நாளை பிடிக்கும். எம்ஜிஆர் படமும் வந்துட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருங்க. ஒவ்வொரு படமும் எம்ஜிஆர் படம் ரொம்ப எல்லா படமும் பார்த்துருக்குறோங்க. உங்கள் பேருங்க? பாப்பாத்திங்க. உங்கள் எந்த ஊருங்க? சேந்தமங்கலம். சேந்தமங்கலம். உங்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்குங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? சோனியா. சோனியா. உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமாம்மா? பிடிக்குங்க சார். எப்படிம்மா உங்களுக்கு சின்ன பொண்ணாக இருக்கிறீங்க, எம்ஜிஆர் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கும்னா அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவரோட படம்லாம் பார்த்துருக்கோம், நல்லா பிடிக்கும். அப்படிங்களா? பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன ஏதாவது எம்ஜிஆர் படம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பூமலை தூவி. ஓகே ஓகே ரைட்டுங்க. அம்மா உங்கள் பேருங்கம்மா? சித்ராங்க. சித்ரா. உங்களுக்கு இன்னும் எம்ஜிஆர் பிறந்த நாள் என்ன செஞ்சீங்க வீட்டில்? சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. ஓ எம்ஜிஆர் பிறந்த நாளைக்காக எல்லாத்தையும் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்க. ஓகே எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இன்னும் நீ எம்ஜிஆர் நினச்சிட்டு தான் இருக்கீங்க? ஓகே சந்தோஷமா. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? மைதிலிங்க. என்ன ஊருங்க? சேந்தமங்கலம். சரிங்க. இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாள் இன்றைக்கி 108வது பிறந்தநாள். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் எம்ஜிஆர் இந்த அளவுக்கு நினைச்சிருக்காரு. எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். அவர் படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சாங்ஸு எல்லாமே பிடிக்கும். அம்மா உங்கள் பேருங்கம்மா? எங்கள் பேர் சாந்திங்க. சாந்தி. ரைட்டுங்க. இப்போ இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்தநாள். உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப எம்ஜிஆர் பிடிக்குங்க. சரிங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரைட்டு. எம்ஜிஆர் படம் என்ன ரொம்ப விரும்பி பார்த்துருக்கீங்க? இதயக்கனி பார்ப்பாங்க. ரைட்டு. எம்ஜிஆர் படத்தில் வில்லன்லாம் வருவாங்க தெரியுங்களா? யார் யார்? நம்பையார், அசோகன். ஆமாங்க. நம்பையார் வருவார், அசோகன் வருவாங்க. அம்மா இப்போ எம்ஜிஆர் படம்னா இப்போ இன்றைக்கி பொங்கல் திருநாள் எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் படம்னாலும் மெயினாக பிடிக்கிறது சண்டை காட்சி. சண்டை காட்சின்னா அவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி நினைப்பாங்க. அப்படி எம்ஜிஆர் படத்தில் வில்லன்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. என்னென்ன வில்லன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது நம்பியாருங்க, அசோகன், ஏவிஎம் வீரப்பன் அதெல்லாம் பிடிக்குங்க. சண்டை பண்ணுறது. எம்ஜிஆருக்கு யாருக்கு சண்டை போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்பியார் கிட்ட சண்டை பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க. எம்ஜிஆர் அடி வாங்கினா பிடிக்குமா? நம்பியார் அடி வாங்கினா பிடிக்கும்? நம்பியார் அடி வாங்கினா தான் பிடிக்குங்க. யார் அடி வாங்கினா பிடிக்கும்? நம்பியார். யார் அடி வாங்கினா பிடிக்கும்? எம்என் நம்பியார். சார் யார் அடி வாங்கினா பிடிக்கும்? நம்பியார். பார்த்தீங்களா? நம்பியார் அடி வாங்கினா பிடிக்குமா? ஆனால் எம்ஜிஆர் அடி வாங்கக்கூடாதுங்க. அடி வாங்கக்கூடாது. அவரு நல்லவர். அவரும் மனுஷர். எம்ஜிஆரும் மனுஷர் தான், நம்பியாரும் மனிதர் தான். ஏன் எம்ஜிஆர் அடி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அது என்னன்னு தெரியலைங்க, அவர் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப உயிர் எம்ஜிஆர்னா எங்களுக்கு. எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையிலையும் டைரக்ஷன் உழவு செடி வாழ்வு இடத்துலேருந்து நல்லா அருமையான டைரக்ஷன். எம்என் நம்பியார், விஎஸ் வீரப்பா, ஆர்எஸ் மனோகர், நம்ம ராசிபுரத்தை சேர்ந்தவர். ஆர்எஸ் மனோகர் நம்ம ராசிபுரத்தை சேர்ந்தவர், பிராமன்ஸ் தான். இவங்க எல்லாருமே வில்லன்கள் இருந்தால் தான் எம்ஜிஆர் தூக்குறதுக்கு நல்லது. ஆகையினால திரைப்படம் பொறுத்த வரைக்குங்க வில்லன் தான் அடி வாங்க, கதாநாயகன் அடி வாங்க மாட்டார். ஸ்டெட் மாஸ்டர் மாடக்குள்ள தர்மலிங்கம் எம்ஜிஆருக்கு அவர் தான் ஸ்டெட் மாஸ்டர், அவர் தான் ஏற்படுத்தினார். அதனால் அவருடைய படங்கள் வந்து ஒளிவிளக்கிலிருந்து நிறைய படம், உரிமுகல், ரிக்ஷாக்காரன், ஒளிவிளக்கு அதெல்லாம் இப்போ ஹிட்டான படம் நிறைய டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பிடிச்ச படம் அந்த காலத்தில் மதுரை 1952 எடுத்திருக்காங்க. அருமை யோகநாதன் டைரக்ஷனில் அருமையான படம். அதில் ஒரு கண்ணதாசன் கதாசன் எழுதிருந்தீங்க, சூப்பரான படம். அதுக்கப்புறம் சிறிது எடுத்தார் உரிமுகரில், அதுவும் சூப்பரான படம். பல டைரக்டர்கள் எம்ஜிஆர் வச்சு படத்தில் நான் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் இன்னும் மனசில் சாப்பிட எல்லா மனசிலும் நிறுத்திட்டு தான் இருக்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எஸ்என் ராஜா, சேந்தமங்கலம், நாடக இயக்குனர். நாடக இயக்குனர். ஓகே தம்பி, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? யாரு? சத்தமா சத்தமா சொல்லுங்க. எம்ஜிஆர். ஓகே பாத்தீங்களா? பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை மக்கள் எவ்வளவு சந்தோஷமா கோலாகலமாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க
புரட்சித் தலைவர் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா பொங்கல் திருவிழா. அந்த தித்திக்கும் திருநாளாம் பொங்கல் திருநாளில் புரட்சித் தலைவர் அவதரிச்சிருக்கிறாருன்னா அதுதாங்க சிறப்பு. ஆக நம்ம இனிக்கும் பொங்கலை நமது புரட்சித் தலைவரோட கொண்டாடுறதுனால தான் பொங்கல் தினத்தில் புரட்சித் தலைவனுடைய இந்த பிறந்தநாள் விழா வந்து நம்ம எல்லாம் ஆனந்தமயமாக்குது. வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிலேருந்து வந்திருக்கிறேங்க. சரிங்க சார். இன்னைக்கு எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழா. சரிங்க சார். ரைட்டுங்களா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் புரட்சித்தலைவருடைய படத்தை வச்சு எல்லாருமே கோலாகலமாக ஒரு பக்கம் பார்த்தா அன்னதானம் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, இனிப்பு வழங்கி எல்லாத்துக்கும் இலவச வேட்டி சீல் அதுவும் ஜேன்னு இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா இந்த எம்ஜிஆர் மக்கள் மனசில் எவ்வளோ நிறைஞ்சிருக்கா பாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் வந்து மக்கள் மனசுல நிறைய இருக்கிறாரு. அவர் மக்களுக்கு நிறைய தொண்டுகளும் செஞ்சிருக்கிறாரு. அதனால மக்கள் மனசுல நிறையாம இருக்கிறாரு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்ச படத்துல வந்து படகோட்டி, ஒளிவிளக்கு, அது மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ணனை பாருங்க, சும்மா எம்ஜிஆர் மாதிரி சும்மா கலரா அழகா சும்மா தகன்னு மில்றாரு பாருங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நாங்கள் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிலேருந்து வரோண்ணா. இன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் 108வது பிறந்தநாள் தெரியுமில்லண்ணா? ரைட்டு. எம்ஜிஆரும் உங்களுக்கு எதனால் பிடிக்கும், எப்படி பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரை பிடிக்குங்க. அவர் நடித்த படம் என்னென்ன படம் உங்களுக்கு பிடிச்ச படம் மட்டும் சொல்லுங்கள். படகோட்டி, நல்ல நேரம், தேடி வந்த மாப்பிள்ளை. சரிங்க. எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் கூட காமெடி படம், காமெடி நல்லா இருக்கும். அந்த காலத்தை எடுத்துக்கிட்டோமா என்எஸ் கிருஷ்ணன் காமெடி, தங்கவேலு, சந்திரபாபு, சோ, நாகேஷ், தேங்காய் சீனிவாஸ், ஐஸ்வர்யாலம் வரைக்கும் நிறைய காமெடின்னு இருக்கிறாங்க. இதில் எம்ஜிஆர் கூட காமெடி நடிக்கிறது எந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து சந்திரபாபு தான் பிடிக்கும். அடிமை பெண்ணில் சூப்பராக நடிக்கிற பிள்ளைங்க, அவர் தான் எனக்கு பிடிக்கும். சரி, ரைட்டு. எம்ஜிஆர் படத்தினுடைய வில்லன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஎஸ் வீரப்பா இருக்கிறாரு, அசோகன் இருக்கிறாரு, நம்பியார் இருக்கிறாரு, இந்த ஆர்எஸ் மனோகர் இருக்காரு. இப்படி நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு கெத்தான ஒரு வில்லன் யாரு? கெத்தான வில்ல வீரப்பன் தாங்க. அவர் சிரிப்பா அடைந்தால் மகாதேவி, அடையாள் விட்டால் மரணதேவி அப்படின்னு பாருங்க. தேடி வந்த மாப்பிள்ளைய கூட ஒரு பாட்டு போடுவார். நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு, கட்டி போடாதோ குமரி செட்டு, கண்கள் தீராதோ காதல் மெட்டு. அது படிக்குங்க. இந்த படம் உரிமை குரல்ல. ரைட்டு. பாட்டு சூப்பர். ஆள் பார்க்க சும்மா ஜம்முன்னு கின்னுன்னு இருக்கிறீங்க. பாட்டே கிளப்புறீங்களா? இன்னொரு பாட்டு பாடுங்க. காயா இல்ல பழமா, உன்னை தொட்டு பார்க்கட்டுமா, உன்னை தொட்டு மனவிட்டு தண்ணி தொட்டு இழல தட்டுமா, பறித்தாலும் பூ போட்டு மறைத்தாலும் பெண்ணே, பழிச்செண்டு தெரியாதோ இளமாங்கா முன்னே, அடி ராஜாத்தி அடி கண் பட்டு அடி ரோஜா பூ துடிக்குதான்னு. புரட்சி தலைவர் வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம்ண்ணா. அண்ணா நாங்கள் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவிலேருந்து வர்றோம். இன்றைக்கி மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழா. இந்த 108வது பிறந்தநாள் விழாவை எம்ஜிஆர் இந்த அளவுக்கு சிறப்பாக ஏன் கொண்டாடுறாங்க? அவருடைய இயற்கையிலே வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சாலும் அவர் பேர் தான் வரும், ஒரு தொழிலில் வேலை செஞ்சாலும் அவர் பேர் தான் வரும். இயற்கை மாறாக நாம் மறந்து போய் பேசினாலும் அந்த இயற்கை தான் பேசும். எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர். உங்கள் பேருண்ணா? கேஎம் மணிவேல், மோகனூர். சரிங்கண்ணா. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலாம் எம்ஜிஆர் படங்களை விரும்பி பார்த்துருக்குறீங்களா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் போஸ்ட்டு தான் அதிகமாக விரும்பி பார்ப்போம் எம்ஜிஆர் படத்தை. தக்க வயசு வரும்போதெல்லாம் எம்ஜிஆர் படம் எங்கே போட்டுருக்காங்களோ அது முதல் நாள் நாங்கள் போவோம். அப்படி எம்ஜிஆர் படத்தில் 136 படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச படங்கள் எதுனா? நாங்கள் படகோட்டி, நல்ல நேரம், இன்னும் படம்னே சொல்ல முடியாது. எம்ஜிஆர் நடித்த படம் ஒரு படம் கூட வேஸ்ட்டே இல்லை. எல்லாம் அலிபாபா 40 திரளிலிருந்து எல்லா படங்களும் எம்ஜிஆர் படம் தான். இனிமையான படங்கள், இனிமையான பாட்டுக்கள் எல்லாம் அனைத்தும் உண்டது. அது ஒரே ஒரு இதுதான், நாங்கள் மறக்க முடியாது.
ஒரு சுமார் நம்ம பெருமைக்கு சொல்கிறதில்ல, நாங்கள் எம்ஜிஆர் நினச்சாவே எங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அந்த அளவுக்கு நாங்கள் அதில் பாசமாக இருந்தோம். 72க்கு முற்பாடு தாங்க அவர் நம்ம கட்சி பிரிஞ்ச முற்பாடு தான் நாங்கள் எல்லாம் அந்த அரசியல் இதுலேயே இருந்தோம். அப்போ சிவே வேலப்பன் எம்எல்ஏ இருந்தாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வந்து அவர் தோட்டத்தில் கொண்டாந்து வச்சுருந்தார். ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருந்தார். அந்த மீட்டிங்கு நான் இங்கேருந்து ஒரு 15 பேர்த்தை என் செலவில் கூட்டிகிட்டு போனேன் அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு. அவருடைய மகன் தியாகராசன் பேருங்க. அவர் வந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முன்னிலையில் விட்டு முன்னாடி போய் அவரை நின்று பார்த்தோம். ரெண்டாவதாக பேப்பர் மில்லில் எம்ஜிஆர் வந்து அதை பேப்பர் மில் இதில் திறந்து வைக்க வந்தார். அந்த காலனி திறந்து வைக்க வந்தார். அது கூட நாங்கள் விடல. அவ்வளோ பெரிய கும்பலில் முன்னாண்ட ஒரு 15 அடியிலேயே போய் அந்த எம்ஜிஆர் நான் கண்ணில் பார்த்தோம். வியக்கத்தக்கனது. எந்த வியாதி வந்தாலும் எம்ஜிஆர் நினச்சோம்னா எங்களுக்கு வியாதியே வராதுங்க ஐயா. இப்போ எம்ஜிஆரை நீங்கள் பக்கத்துலேயே பார்த்துருக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்து வச்சோங்க. ஆமாங்க. அந்த மாதிரி உணர்வு, அந்த வர ஆசைகள். எம்ஜிஆர் பற்றி பேசினா சண்டை வந்துடும்னா. இன்றைக்கி நிறையா பேர் இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயையோ எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் நாங்களாம் இல்லையே, எம்ஜிஆர் எங்களால் பார்க்க முடியலையே, அவர் நாங்கள் பிறக்கும் போதெல்லாம் இல்லையே, அவரையும் நாங்கள் பார்த்துருந்தா பரவாயில்லன்னு எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. அந்த வகையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தானீங்க. ஆமாம், அது காலப்போக்குங்க. சின்ன வயசில் வந்து எம்ஜிஆர் போனால் அவ்வளோ ஆர்வம் இருக்காது. வயதாக இப்போ எனக்கு 74 வயசாகுது. இப்போ இன்னும் எம்ஜிஆர் ரசிகர் தான். எம்ஜிஆர் நடித்த காட்சிகளில் காதல் காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, சண்டை காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கம்மா, இல்லை அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் நடிச்சிருப்பார், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அனைத்துமே அவர் நடித்த படத்தில் எது பிடிக்காது, எல்லாம் பிடிச்சது தான். எல்லாம் பிடிச்சது தான். அந்த காதல் வந்து பெண்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. அப்போ நம்ம சின்ன பையலாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே அது என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு நாங்கள் விட்டு தெரியாது. ஆமாம், தெரியாமல் தான் இருந்தது. இப்போ வந்து எம்ஜிஆர்னாக்க இப்படித்தான் அப்படின்னு தெரியும். எல்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கு வயசு 108 வயசு ஆயிடுச்சுன்றாங்க. இதை நமக்கு நம்புற மாதிரி தெரியுதா? இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ இன்னும் 16 தான் அவர். பார்த்தீங்களா? என்றும் 16 பாருங்க, என்றும் 16 அலைவர் 16 என்றும் 16. ஓகே சூப்பருங்கண்ணா. உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் எதுங்களா இருக்கிறோம், அருள்மிகு மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி திருக்கோயில் இருக்கிறோம். கருப்பண்ணசாமி திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாகும். எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்க பிறந்த நாளைக்கு கோயிலில் போய் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஊரே கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுதுன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். ஆக தெய்வத்துக்கே தெய்வத்தினுடைய கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுனா அதுவும் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு. வாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அண்ணா வணக்கம். எங்கண்ணா வந்தீங்க? கட்டிங் சேவிங் பண்ண. அதாவது கேலியே கிண்டலாக கேட்குறேன்னு நினச்சிருப்பார். ஏப்பா சலூனுக்கு வந்தவங்க சாப்பிடவா வருவாங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. அது அப்படி இல்லைங்கண்ணா. மாட்டுக்காரன் படம் பார்த்தீங்களா? அதில் என்ன செய்வார் நாகே, அதில் ஒரு சீனு ஸோ என்ன செய்வார் புரட்சி தலைவர்கிட்ட ஃபஸ்ட்டு வில்லன்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ நான் எம்ஜிஆர் எங்க கூட்டி வருவாருங்க, சலூன் கடைக்கு வந்து புரட்சித்தில் அந்த குடிமையெல்லாம் வெட்டி விட்டு அப்படியே கிராப் பண்ணி கோட் ஷூட் போட்டு கூட்டி வருவார். அது மாதிரி இப்போ நீங்கள் வேட்டி சட்டையில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா இளையராஜா சலூனில் மோகனூர் பஸ் ஸ்டாண்டில் இளையராஜா சலூனுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை சும்மா அப்படியே அழகாக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மாற்றி கோட் ஷூட் போட்டு சும்மா அப்படியே எங்கே அனுப்ப போகிறாரு. உங்கள் பேர் என்ன? என் பேர் தங்கவேலுங்க. எந்த ஊருங்கண்ணா? ஒடுவந்தூர். ஆனால் இப்போ நான் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாளை நாடே போடுற அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா எம்ஜிஆர் ஒரு பெரிய புகழ வாழ்ந்த தமிழ்நாட்டில் முதல் மந்திரியாக இருந்தவர், படத்தில் நடித்தவர். ரெண்டாவது அவருக்கு நாங்கள் எல்லாமே ஒரு இதாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் படமெல்லாம் நாங்கள் ரொம்ப உயிரை கொடுத்து பார்ப்போம். அவருக்கு ஒரு இதுனா நாங்கள் எங்கள் ஊர் கிராமத்தில் நாங்கள் முன்னிருந்ததெல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் எல்லாம் செஞ்சு எம்ஜிஆர் படத்துக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறோங்க. ரொம்ப தீவிரமான ரசிகர் நாங்களாம். எங்கள் குடும்பமே ரொம்ப ஒரு தீவிரமான இதுங்க.
எங்கள் எம்ஜிஆர்னால் எங்கள் ஊரே ரொம்ப அவருக்கு பாராட்டி இது பண்ணிட்டு வருவாங்க. எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கிற தாய்மார்கிட்ட எல்லாம் இன்னும் நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அம்மாவை. அவர் நினைக்காத நேரமே இல்லைங்க. நாங்களும் அவர் படத்தை நாங்கள் வீட்டில் மாலை போட்டு ரொம்ப மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு நினைவு நாளைக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு நாள் நினைவு நாள் பிறந்த நாளுக்கு அவருக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்து லட்டு இது மாதிரி பண்ணையெல்லாம் எல்லா ஜனங்களும் வரவழைச்சி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் அந்த உடுந்தூர் கிராமத்தில் இது எங்களுக்கு புரட்சி தலைவர்னால் எங்களுக்கு இன்னும் உயிராக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும். சரிங்கண்ணா, நீங்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்களோ? எம்ஜிஆர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். இங்கேருந்து நாமக்கல் போவோங்க, கரூர் போவோம். அங்கே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக இங்கேருந்து அப்போல்லாம் நடந்து இல்லைன்னா சைக்கிளில் தான் போகணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் அதனால் ரொம்ப விரும்பி போய் பார்க்க வரதுக்கு எம்ஜிஆர் படம்னா போய் பார்க்க போவோங்க. அப்போல்லாம் டிக்கெட்டு கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டு கிடைக்காது, 2வது ஷோ டிக்கெட்டு தான் கிடைக்கும். அதை பார்த்துட்டு இங்கே மகிழ்ச்சியாக எல்லாம் பார்ப்போம். எல்லாமே அடுத்த இது 2வது ட்ரிப்பும் போய் எப்போ பார்க்கலாங்கிற ஆர்வத்தில் எல்லாமே ஊர் மக்களும் எல்லாம் எல்லாம் எங்களோட இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ ஜோதி தியேட்டர்னு இருக்க நாமக்கல் இருக்குதுங்க. அங்கே தான் அதிகமாக போய் படம் பார்க்க போவாங்க எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் படத்தை போய் பார்க்க போகிறீங்கள, அப்போ தியேட்டர்லாம் சும்மா காற்று வாங்கி கும்பல் இல்லாமல் இருக்குமா, இல்லை கும்பல் ஜெகஜோதியாக இருக்குமா? கும்பலாக ஜெகஜோதியாக இருக்குங்க. கும்பலாக ஜெகஜோதியாக இருக்குது. டிக்கெட்டே வாங்க முடியாதுங்க. சட்டையை கிழிச்சிக்கிட்டு தான் போய் ஆகணும். அவ்வளோ இதாக இருக்கா, அவ்வளோ பயங்கரமான இதாக இருக்குங்க. வரவே முடியாது. அவ்வளவு இதான் ஒரு இது. மாலை போடுவோம், அவர் போஸ்ட்டுக்கு பால் ஊற்றுவு, அது என்னென்னமோ நடக்குங்க. அதில் ஏகப்பட்டது எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு எம்ஜிஆருடைய பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா ரசிகர்களும் கட் அவுட்டுக்கு மாலை போடுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது எல்லாமே அன்னைக்கு நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி தானே? எம்ஜிஆருக்கும் பண்ணியிருக்கிறோங்க. நாங்கள் புரட்சி தலைவருக்கு எம்ஜிஆருக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. சரிங்க, எம்ஜிஆர் படத்தில் உங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இவங்க நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். லதா நடிச்சிருக்காங்க, மஞ்சுளா நடிச்சிருக்காங்க, புரட்சி அம்மா நடிச்சிருக்காங்க, சாவித்திரி, கேர விஜயா, சரதா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச அந்த கதாநாயகி யார்? எனக்கு பிடிச்ச கதாநாயகி ஜெயலலிதா அம்மா. எம்ஜிஆருக்கு ஜோடியாக இவங்க நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கதாநாயகி ஜெயலலிதா அம்மா. அவங்க தான் எங்களுக்கு பிடிச்சவங்க. அவர் கதை பார்த்துறதுக்கு. அதே மாதிரி சண்டை காட்சிகளில் புரட்சியோட எத்தனையோ நடிகர்கள்லாம், வீரப்பா, ஜஸ்டின், அசோகன், நம்பியார், மனோகரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நடிகருக்கு எம்ஜிஆர் சண்டை போட்டாருன்னா செம்மையாக கைத்தறல் விசில் சத்தம் பறக்குன்னா அது எந்த வில்லை? வில்லன் எம்எம் நம்பியார். நம்பியார் வில்லனாக இருக்கார். அது நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நல்லா கேரக்டர் இருந்திருக்குங்க. அவர் பிடிச்சிருதுங்க. சரிங்க, எங்கள் வீட்டு பிள்ளையில் முதல்ல நம்பியார் எம்ஜிஆர் சவுக்கால் அடிப்பார். அடுத்து எம்ஜிஆர் நம்பியாரை சவுக்கால் அடிப்பார். இதில் நம்பியார் எம்ஜிஆர் அடிக்கிறது பிடிக்குமா, எம்ஜிஆர் நம்பியார் அடிக்கிறது பிடிக்குமா? நம்பியாரை எம்ஜிஆர் அடிக்கிறது தான் பிடிக்குங்க எல்லாத்துக்கும். ஓகேண்ணா, ஓகே. இந்த அளவுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எம்ஜிஆர் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? குடியிருந்த கோயில். எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க குடியிருந்த கோயில்? அது கணக்கு இல்லைங்க. கணக்கில் படம். எம்ஜிஆர் கூட எந்த நடிகை உங்களுக்கு ஜோடியை நடித்தா ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் நடிகை சரோஜா தேவி, ஜெயலலிதா. எம்ஜிஆர் டபுளாக்ட் நடித்த படம் உங்களுக்கு? குடியிருந்த கோயில். ஓ, டபுளாக்ட் நடிச்சதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டபுளாக்ட் நடிச்சல குடும்ப கதை. எம்ஜிஆர் அதிக படங்களில் டபுளாக்ட் நடிச்சிருக்காரு. அப்படி நடிச்சிருக்காரு. ரைட்டுங்கண்ணா. எம்ஜிஆரோட ஃபைட் சீன், சண்டை சீனில் எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜிஎன் குண்டுமணி. அப்படியே தூக்கி போடுவார். ஜஸ்டின் 2 பேரும் தான் பேர் போனாலும். ரைட். பார்த்தீங்களா,
இத்தனை பேர் கேட்கும்போது நம்பியா சொன்னாங்க, அசோகன் சொன்னாங்க, வீரப்பா சொன்னாங்க. ஆனால் கரெக்டான ஃபைட்ரு ஜஸ்டினை யாருமே சொல்ல. அதே மாதிரி குண்டுமணி யாரும் சொல்ல. அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு. உண்மைதான். ராமவரம் தோட்டத்தில் அவர் வளர்ந்தவர். 2 பேர் சாப்பாடு போட்டு வச்சுருந்தாரு எம்ஜிஆர். ஓகேண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் வந்து இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அவருடைய புகழ். ரைட். இந்த புகழ் வந்து மறைஞ்சிடுமா மறையாதாண்ணா? மறையாது. இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் அவர் வந்து காலத்தை வென்றவன். பார்த்தீங்களா? காலத்தை வென்றவன் எம்ஜிஆருடைய புகழ் என்றென்றும் வாழ்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதாவது தமிழர்கள் திருநாள், பொங்கல் திருநாள், அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழா. இந்த விழா தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, இந்தியா, உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் அனைவருமே புரட்சித் தலைவருடைய இந்த நன்னாளை, பிறந்த நாளை எல்லாம் கொண்டாடிட்டு வர்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆனால் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தவிர எந்த மன்னாதி மனநிலையும் இந்த உலகமளவில், இங்கே தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இனி தோன்றுவது என்பது அது அரிதினும் அரிது. வாழ்த்துக்கள். அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். எம்ஜிஆர் படம் நிறைய பார்த்துருக்குங்க. என்னென்ன படம் சார் சொல்லுங்கள் சார்? அப்போவே வந்து குடியிருந்த கோயில் எனக்கு பிடித்த அவருடைய படத்திலேயே எங்கள் வீட்டு பிள்ளை, நினைத்ததை முடிப்பவன் ஆச்சுங்களா. அப்போ இருந்தே எனக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் மேலே ஒரு அது சொல்ல முடியாத ஒரு பாசமும் பந்தமும் அவர் மேலே எப்பவுமே இருக்கும். உங்கள் பேருங்க சார்? ரங்கசாமி. நாங்கள் எல்ஐசி வளர்ச்சி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். இன்றும் என்றும் எம்ஜிஆருடைய நினைவு இல்லாமல் அவருடைய பாடல் கேட்காத நாளே இருக்காதுங்க. அவருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது சொல்லுங்கள். அதாங்க இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் என்னுடைய ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, ஒரு காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்குமே எந்திரிச்சு அந்த அலாரமே வந்து அந்த பாடல் தான் வச்சுருப்பாங்க. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் மாம்பழம் வேடு வேடா அப்படிங்கிற பாடலை அதுதான் வச்சுருப்பாங்க அலாரமே. நான் நினச்சேன் சரி சார் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு, ஒரு நான் நாணங்கிட்டால் அது நடந்து விட்டால் இந்த மாதிரி பாட்டை தான் எதிர்பார்த்துருப்பார் சொல்லுவார். நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அவள் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தார் அவன் தாகம் என்று சொன்னான்ட்டு இன்னமும் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தால் அவன் மாம்பழம் வேண்டும் என்றால் சொல்கிறாருன்னா இன்னும் என்று, அதாவது இதிலிருந்து தெரியுதுங்க புரட்சித் தலைவரை புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் என்றுமே ஒரு இளமையானவங்களா, ஒரு தன்னால் எதுவும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு கெத்து உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க சார். அவருக்கு பாடல்கள் அமைந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு நடிகருக்குமே பாடல் அமைந்திருக்காதுங்க. டிஎம்எஸ் அப்படிங்கிறவருங்க, சுசீலா அப்படிங்கிற அந்த அம்மையார் வந்து அவருக்காகவே பிறந்து வந்தவங்க பாடுறதுக்கு இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே வரி, ஒவ்வொரு வரிக்காக கொஸ்டின் ஒரு 2-3 கேட்குறேங்க. புரட்சித் தலைவருடன் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது அவருடன் இணைந்து நடித்த கதாநாயகில் உங்களுக்கு பிடிச்சவங்க? அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அவருக்கு பல வில்லன்கள் நடிச்சிருக்கிறாங்க அவருடன். உங்களுக்கு பிடிச்ச வில்லன் நடிகர்? நம்பியார் அவர்கள். அதே போல் புரட்சி தலைவர் படத்தில் பல காமெடிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த காமெடி நடிகர்? நாகேஷ். இப்படி நீங்கள் சொன்னது எல்லாமே 100க்கு 100 அப்படிங்கிற மதிப்புக்கு மிக்க மாதிரி எல்லாமே சொல்லிட்டீங்க. அதாவது கதாநாயகிலிருந்து, வில்லன்லேருந்து, காமெடியிலேருந்து புரட்சித் தலைவர் சூஸ் பண்ணுற அத்தனை நீங்களும் சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா உண்மையில வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். கடந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்கிறதுக்கு எத்தனை இது புண்ணிய பண்ணிருக்கேன். ஓகே, அதான் சார் இந்த வார்த்தை தான் சார் இன்னமும் எங்கே பார்த்தாலும் இதுதான் சார். அவரை பற்றி சொல்லும்போது தன்னை மறந்துடுறாங்க, அப்படியே புல்லரிச்சு அப்பா எப்படி அவர் என்னமோ சொல்லுவாங்களே, இது இப்போ தெய்வத்து கோயில்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் மனிதனாக பிறந்து தெய்வமான ஒரு வாரி வழங்கிய வள்ளல், அதுக்கு இணையான மனிதரே யாருங்கடா, அவரெல்லாம் ஒரு தெய்வ பிறப்பு. ஆமாம், சரி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். என்னங்க, இன்னைக்கு நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை பல பேரிடம் நாம் பகிர்ந்து கொண்டோம். எல்லோரும்
புரட்சித் தலைவனுடைய புகழை என்னம்மா சொல்கிறாங்க, என்னம்மா செய்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் புரட்சித் தலைவருடைய ஃப்ளெக்ஸ் பேனர்கள், வால் போஸ்டர்கள், அவருடைய படங்கள் அத்தனையும் வச்சு மரியாதை செஞ்சு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி இலவச வேட்டி சேலை கொடுத்து இனிப்புகள் வச்சு பொங்கல் கொடுத்து கேக்கு வெட்டி எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. அங்கே தாங்க இருக்கிற நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பா, யாருக்குங்க இந்த கிடைக்க இந்த இது இப்பேற்பட்ட சிறப்புங்க இது. உலகில் எந்த நடிகருக்குங்க கிடைக்கும், எந்த தலைவருக்குங்க கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பு. 108 வயசு என்ன, 1008 வயது என்ன, 1,08 வயது என்ன, கோடான கோடி 8 வயதுகள் ஆனாலும் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவரின் புகழ் என்றும் நிலைத்து கொண்டிருக்கும். அவருடைய பிறந்த நாளை நாம் வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியினரும் கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம். கொண்டாடி மகிழ்வுடன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம். புரட்சித் தலைவருடைய புகழ் வாழ்க. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ்க, மகிழ்ச்சியுடன் வாழ்க, சந்தோஷமாக வாழ்க, பல்லாண்டு வாழ்க. நாம் அனைவரும் வாழ்வோம் 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 என கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.